Hello friends, welcome to Trading Secret channel. நம்ம இந்த வீடியோவில் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணணுன்னா எப்படி ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணணுங்கிற பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு 10 கோல்டன் ரூல்ஸ் டு சக்சீட் இன் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் நம்ம பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம டைரெக்டாக லைவ் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அதுக்கு பிஃபோர் நம்ம சைக்காலஜிக்கலாக ப்ரிப்பேர் ஆகணும். அப்போ தான் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியலில் பர்ச்சேஸ் பண்ணாமல் பேப்பரில் ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 200 ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா 200, ஸ்டாப் லாஸ் 199, டார்கெட் 202. அப்போ எவ்வளோ ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறோம், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு 15 to 20 days 1 month வரையும் பண்ணி 1 monthல் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ணுறோங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்ணி பார்க்கணும். விர்ச்சுவல் ட்ரேடிங்னால் நிறைய சிமுலேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. சிமுலேட்டர் மூலிமா பண்ணலாம். இல்லைன்னா மணிபாய வெப்சைட் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் மணி ப்ரொவைட் பண்ணுவாங்க. விர்ச்சுவல் மணி யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி நம்ம எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறோம், அதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு 1 month டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரியல் ட்ரேடிங் வரணும். ரியல் ட்ரேடிங் வந்துட்டும் நீங்கள் டைரெக்டாக ஹியூஜ் கேபிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணி டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டும் வச்சு அது நம்ம ரீச் பண்ண முடியுதா, மந்த்லி பேசிஸில் எவ்வளவு பர்சன்டேஜ் நம்மளால் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வின் பண்ண முடியுது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்தராக லைவ் ட்ரேடிங், நெக்ஸ்ட்டு 150 ஸ்டாக், 100 ஸ்டாக், 200 ஸ்டாக், இது மாதிரி படிப்படியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம்னா மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ரூல் பார்த்திங்கன்னா, சிங்கிள் ட்ரேட் பெர் டே. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாது. 2 ட்ரேட், 3 ட்ரேட், 5 ட்ரேட் இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு அது ஒரு ஹேபிட் ஆகிடும். ஒரு ட்ரேடுனா நம்ம அனலைஸ் பண்ணி நமக்கு இந்த ஒரு ட்ரேட் தான் பண்ண போகிறோம், அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு நம்ம கரெக்டான ட்ரேட் எடுத்து நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா மல்டிபிள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஒரு ட்ரேட் முடிப்போம், ப்ராஃபிட்னா லாஸ் எப்படி இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் எடுப்போம். அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு 9:15 3:30 வரை ட்ரேட் பண்ணியிருப்போம். அது பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் லாஸ்ன்னு சேர்ந்து கடைசியாக பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம் ப்ராஃபிட்டு தான் இருக்குமோ தவிர ஹியூஜ் ப்ராஃபிட்டுங்கிறது இருக்காது. அனதர் திங் பார்த்திங்கன்னா நம்ம டைம் வேஸ்ட் ஆகிடும். ப்ரோக்கரேஜ் அண்டு டேக்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்குமோ தவிர நம்ம நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அதனால் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியை சிங்கிள் ட்ரேடு ஒரு நாளைக்கு பண்ணோம்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா அந்த ஒரு ட்ரேடை கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டே இருக்கணும். மல்டிபிள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா நம்ம ரெண்டையுமே மானிட்டரிங் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் ஒரு பொசிஷன்ஸ் எடுத்தோம்னா அதை கம்ப்ளீட் பண்ணுற வரை கரெக்டாக பார்த்து அதை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்தோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு வேளை டார்கெட் ஹிட் பண்ணாமல் இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் ஓகே, நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அமௌண்ட் இருக்குது, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ட்ரேடிங்கில் மெயினான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் பண்ணணுன்னா இல்லை ஸ்டாண்ட் பண்ணணுன்னா நம்ம மணியை பாதுகாத்துக்கணும். நம்மளோட பணத்தை பாதுகாத்து வச்சோம்னா தான் நம்ம நெக்ஸ்ட் டே ட்ரேடிங் பண்ண முடியும், நெக்ஸ்ட் டே ஃபர்தராக பண்ண முடியும். அப்படிங்கும்போது நம்ம இப்போ 2 or 3 ட்ரேட்ஸ் லாஸ் ஆனாலும் 4th டே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியணும். அப்போ தான் 4th டே 5th டே 6th டே நெக்ஸ்ட்டு 5 days நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரூல் பார்ப்போம். நெக்ஸ்ட் ரூல், ஃபிக்ஸ் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் டியூரிங் என்ட்ரி ஆன் எவ்ரி ட்ரேட். நம்ம இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா இமீடியட்டாக ட்ரேட் எடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கரெக்டாக மீட் ஆகுதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இது ஓகே we can go ahead அப்படின்னு நமக்கு மைண்டுக்கு தோணுச்சுன்னா மட்டும்தான் நம்ம இந்த ட்ரேட் எடுக்கணும். ட்ரேட் எடுத்துட்டுமே நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஃபிக்ஸட் டார்கெட் செட் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா நான் ஒரு 251க்கு ஒரு ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா 253 இல்லை 4 நான் செல் பண்ணிடுவேன். 1% ப்ராஃபிட்டாக இல்லை 1.5 இல்லை 0.5% ப்ராஃபிட்டாங்கிற நம்ம செட் பண்ணிவிட்டு அந்த டார்கெட் போச்சுன்னா நம்ம செல் பண்ணிவிட்டு வந்துடணும்.
அதே மாதிரி ஒரு வேளை ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி லாஸ் போச்சுனாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு நம்ம அந்த ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு மெயின்டைன் பெட்டர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஆன் எவ்ரி ட்ரேட். ஒவ்வொரு ட்ரேட்லேயுமே நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும். சேம் திங் நான் பிஃபோர் சொன்னது தான். 250க்கு ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம்னா 1% ஸ்டாப் லாஸ். அப்போ 250ன்னா 247.5, டார்கெட்னா 255. அப்படிங்கும்போது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கரெக்டாக 1:2 இல்லை 1:3 1:4 இது மாதிரி மெயின்டைன் பண்ணோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு ட்ரேட் நம்ம எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட எமோஷன் சைக்காலஜிக்கலாக இன்ட்ராடே ட்ரேடில் நம்ம ப்ரிப்பேராக இருந்தோம்னா தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால நம்ம பேஷன்ஸாக அமைதியாக ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் அமைதியாக உட்காந்து இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம கேண்டல்ஸ்டிக்கை ஃபாலோ பண்ணுறோமா, இல்லை வாட் எவர் இட் மேபி, நம்ம கரெக்டாக உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணியிருப்போம், அந்த டார்கெட்டில் வெளியே வந்துடும். க்ரீடியாக இருந்து நம்ம அதிக ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மோர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அதே மாதிரி ஃபியர் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கணும். நம்ம எவ்வளோ ஃபியர் இல்லாமல் நம்மளால் எவ்வளோ ஷேர் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணால் ஃபியர் இல்லாமல் நம்ம உட்காந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு 200 ஷேர்ஸ் வாங்கி இன்ட்ராடே பண்ணால் ஃபியர் இல்லாமல் இருக்கும். ஒருத்தருக்கு 500, ஒருத்தருக்கு 1000, மேபி அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து. அதனால் அவங்க எவ்வளோ ட்ரேடு வாங்கினா, எவ்வளவு ஷேர்ஸ் வாங்கினா நம்மளால் ஃபியர் இல்லாமல் இருக்க முடியுமோ அவ்வளோ ஷேர்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. வாங்கினோம்னா நம்ம சைக்காலஜிக்கலாக நம்ம ப்ரிப்பேராக இருக்க மாட்டோம். அதனால் செல் பண்ணி லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அடுத்தது மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ரூல்ஸ் க்ரியேட் பண்ணி ஒரு 10 இல்லை 5 நம்ம ஒரு பேப்பரில் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நம்ம ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கணும். இந்த ரூல்ஸை நான் 100% வாட் எவர் இட் மேபி, ப்ராஃபிட் ஆர் லாஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம ட்ரேடிங்கே பண்ணணும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்ம் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா மேபி இந்த சூப்பர் ட்ரெண்ட் அப் ஆகுது, மூவிங் ஆவரேஜுக்கு மேலே அப் ஆகுது, MACD கட் ஆகுது, ஓகே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இது ட்ரெண்ட் அப்பில் இருக்குது, ஓகே ப்ராஃபிட் இருக்குது, 2% ப்ராஃபிட், ஓகே செல் பண்ணிட்டு வந்துடுறோம் ப்ராஃபிட்டில். ஓகே ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிடுது அப்படிங்கும்போது நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, ஆவரேஜ் பண்ணக்கூடாது. நம்ம மினிமம் லாஸில் வந்துட்டோம்னா நெக்ஸ்ட் டே நம்ம ரெடி ஃபார் தி நெக்ஸ்ட் டே, நம்ம நெக்ஸ்ட் டே ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பார்க்கலாம். அனதர் மெயின் விஷயம்னு பார்த்தீங்கன்னா லிவரேஜ். ட்ரேடிங்கில் மெயினாக லிவரேஜை அவாய்ட் பண்ணிடணும். லிவரேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு 10,000 கேபிட்டல் இருக்குது, இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம்னா நமக்கு ஷேர் ப்ரோக்கிங் கம்பெனி அதிலிருந்து 10 மடங்கு இல்லை 15 மடங்கு கொடுப்பாங்க. 1,50,000 இல்லை 2 lakhs வரை கூட கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு நம்ம லிவரேஜ் மூலியமாக அவ்வளவு ட்ரேட் பண்ணலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் இதை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஃப்யூச்சர் கேசஸில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் லிவரேஜ் வாங்கி கூட பண்ணலாம். ஆனால் ஸ்டார்டிங் பீரியடில் லிவரேஜ் அவாய்ட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் பண்ணோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். அனதர் ரொம்ப மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஷினோ மாதிரி நம்ம ட்ரேடிங்கை நம்ம எடுத்து விளையாடக்கூடாது. பார்த்தீங்கன்னா கேஷினோன்னு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூதாட்டம். பார்த்தீங்கன்னா கேஷினோங்கிறது அது இல்லை தான். ஒரு 10 காலம் இருக்குன்னா ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, அதில் பணத்தை போட்டுட்டு அதில் நமக்கு வந்துச்சுன்னா ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ட்ரேடிங்குங்கிறது ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ். பார்த்தீங்கன்னா 10,000 போட்டுட்டு கேஷினோவில் தான் 1 lakh சம்பாதிக்க முடியும். இது அப்படி இல்லை. நம்ம 2% இல்லை 3% அப்படிங்கும்போது லீனியராக தான் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியுமோ தவிர ஒரே இதாக பார்க்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 10,000 வச்சு பண்ணுறோமா, நெக்ஸ்ட் மந்த் இல்லை 12,000 பண்ணலாம். இல்லை ஒரு 1 lakh வச்சு பண்ணுறவங்க 1,20,000 பண்ணலாம். 1 lakh போட்டு 10 lakh, 10,000 போட்டுட்டு 1 lakh, இது மாதிரி எல்லாம் பண்ணணும்னு நினச்சோம்னா முடியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கணும். ட்ரேடிங்னா என்ன, எப்படி பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதுக்கப்புறம் ட்ரேடிங்னா என்ன, அது எப்படி ஷேர் மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு, ட்ரேடிங் பண்ணணுன்னா அதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, இண்டிகேட்டர்ஸை பற்றி கற்றுக்கணுமா, ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும், ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், சைக்காலஜிக்கலாக எப்படி ப்ரிப்பேராக இருக்கிறது, இதையெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை மெயினாக ஃபாலோ பண்ணினோம்னாவே கிட்டத்தட்ட இந்த ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோம்னாவே கிட்டத்தட்ட 90% ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணிடலாம். அனதர் 10% பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக எப்போ நம்ம செல் பண்ணணும், எப்போ பை பண்ணணும், மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பேஷன்ஸாக எப்படி இருக்கிறது, எப்படி
க்ரீடி இல்லாமல் இருக்கிறது, எப்படி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது, இப்படி எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு 10% சக்ஸஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, கெட் ஸ்பெஷலைஸ்ட் ஆன் யுவர் ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஷேர் அனதர் திங் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ஆப்ஷன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கரன்சி ட்ரேடிங், ஒரு சிலர் கமாடிட்டி ட்ரேடிங், இது மாதிரி நிறைய இருக்குது. ஏதோ ஒன்றில் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டாக கிளியராக எல்லாமே தெரியணும். கிட்டத்தட்ட 100%னே வச்சுக்கலாம், 95 to 100% அந்த விஷயம் கம்ப்ளீட்டாக தெரியணும். தெரிஞ்சு அதில் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்து அதை நம்ம கரெக்டாக பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். நம்ம அந்த 90% ட்ரேடர்ஸ் வின்னிங் ட்ரேடர்ஸ்குள்ளே நம்ம வந்துடலாம். அனதர் மெயின் ரூல் மெயின்டைன் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாரோட கால்ஸ் எதுவும் வாங்கக்கூடாது. நம்ம ஓன் ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச் மூலியமாக தான் ட்ரேடிங் பண்ணணும். நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்ம் பண்ணி ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணி கரெக்டான ட்ரேட் எடுத்து அந்த பண்ணோம்னா சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அனதர் மெயின் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, பேக்கப் கேபிட்டல். இப்போ நம்ம ஒரு 50,000 யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பண்ணுறோம். அதை நம்ம ப்ராஃபிட் பண்ணி 1,20,000 வருது ஆயிடுதுன்னா, நம்ம அதை இமீடியட்டாக ஸ்பெண்ட் பண்ணாமல் அனதர் ஒரு 50,000 எடுத்து பேக்கப் கேபிட்டலாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் என்றைக்கு வேணாலும் நமக்கு ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி லாஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அப்போ அந்த லாஸஸ் ஆகிடுச்சுன்னா அதிலிருந்து நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணி மறுபடியும் மேலே வரணும்னா நமக்கு பேக்கப் கேபிட்டல் மெயின்டைன் பண்ணணும். அப்போது 1 or 2 பேக்கப் கேபிட்டல் மெயின்டைன் பண்ணோம்னா பெஸ்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 158,000 வச்சு பண்ணுறோம்னா 1 lakh பேக்கப் கேபிட்டல் வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஒருவேளை ஏதோ ஒரு சினாரியோவில் நம்மளோட ஒரு 50,000 கேஷை மிஸ் பண்ணிடுறோம் ட்ரேடிங்கில் அப்படின்னா நெக்ஸ்ட் 50,000 நம்ம ரிலாக்ஸ் மைண்ட் செட்டில் பண்ணலாம். சைக்காலஜிக்கலாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மெயினாக சைக்காலஜிக்கலாக ப்ரிப்பேராக இருந்தால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ 50,000 போயிடுச்சு, ஓகே, நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும், அப்போ நெக்ஸ்ட்டு 50,000 வச்சு பண்ணலாம். மேபி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த 50,000 போயிடுச்சுனாலும் கவலை இல்லை, அனதர் பேக்கப் கேபிட்டல் இருக்குது. இப்போ அதை வச்சுட்டு நம்ம அனதர் 1 lakh 2 lakh 3 lakh எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் மெயினாக என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 1 பேக்கப் கேபிட்டல்னாலும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபைனலில் ஒரு விஷயம் என்னென்னா, ஃபெயிலியர் எது வந்தாலும் மற்றவங்களை ப்ளேம் பண்ணாமல் என்ன ப்ராப்ளம், நம்மளோட ஃபெயிலியர், இது எல்லாமே நம்மளையே நம்ம ப்ளேம் பண்ணிட்டோம்னால் அதுக்கான ரெக்டிஃபிகேஷன் ரூட் காஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். அதை அனலைசிஸ் பண்ணி அந்த எங்கே ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம்னா சக்ஸஸ் ஈஸியாக பண்ணலாம். அதனால் யாரையுமே ப்ளேம் பண்ணாமல் நம்மளை நம்ம ப்ளேம் பண்ணிவிட்டு பண்ணோம்னா நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஃபைனலாக நான் எப்பவும் சொல்கிற விஷயம் என்னென்னு இதே தான், டிசிப்ளின் அண்டு மைண்ட் கண்ட்ரோல். டிசிப்ளினுங்கிறது நான் சொல்கிறது ட்ரேடிங் ரிலேட்டடாக. ட்ரேடிங்கின்னு சம் டிசிப்ளின் இருக்குது, அதையே நான் சொல்லியிருக்கேன், வீடியோலேயும் சொல்லியிருக்கேன், நான் என்னோடய வீடியோ எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனால் ட்ரேடிங் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும், ப்ளஸ் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ரூல்ஸ் இருக்கா, இந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணுவேன், இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவேன். டிசிப்ளின்னா நான் இன்றைக்கி ஒரு ட்ரேட் தான் பண்ணணுமோ அந்த ட்ரேட் பண்ணுவேன், அதுக்கு மேலே நான் ஃபர்தர் நெக்ஸ்ட் ட்ரேடே நான் பண்ண மாட்டேன். அது ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி. அப்புறம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை நான் ஃபாலோ பண்ணுவேன், 1:2 இல்லை 1:3 1:4 அவங்கவுங்க ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி. மணி மேனேஜ்மெண்ட், 1% கேபிட்டலுக்கு மேலே நான் இன்றைக்கி லூஸ் பண்ண மாட்டேன், என்னோடய கேபிட்டலில் நான் நெக்ஸ்ட் டேக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். இது மாதிரி பண்ணோம்னா தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அனதர் வீடியோவோட நான் போட்டிருக்கேன், வை 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் ஃபெயிலியர் இன் ட்ரேடிங். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சீயிங் தி வீடியோஸ். ஃபர்தர் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.